மற்றவர்களை மதித்து செயல்பட வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக வைத்து செயல்படும் பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு பொங்கல் காணொளி. இந்த பொங்கல் திருவிழாவோட முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. சின்ன வயசுல நம்ம கேட்டதுதான். இன்னைக்கு நான் சொல்ல வர போறது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது. ஏற்கனவே எல்லாருமே அடிக்கடி பல முறை சொன்ன விஷயத்தான். இருந்தாலும் உங்க கூட இதை இன்னொரு முறை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷம் தாங்க. வாங்க பொங்கல் சிறப்பு காணொளிக்குள்ள போகலாம். நீ எந்த மதமா வேணா இருந்துட்டு போப்பா, எந்த இனமா வேணா இருந்துட்டு போ, நீ எந்த ஊருக்காரனா வேணா இருந்துட்டு போ, ஏன் எந்த மாநிலமா கூட இருந்துட்டு போ, எந்த நாடா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா ஒரு நாளைக்கு உணவு உண்ணாம ஒரு நாட்களை கடக்கிறது ரொம்ப கடினம்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடலுக்கு உணவு கண்டிப்பா அவசியம். அது தானியமாவோ அது வேற எந்த வடிவத்துல இருந்தாலும் உணவு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறை சாத்தியமற்றது. இந்த உணவு அப்படிங்கிறது இயற்கையின் பரிசு. இந்த இயற்கையின் பரிசு அப்படி நேரடியா நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்ல. காற்றா இருக்கு, நீரா இருக்கு, இயற்கை உரமா இருக்கு, மண்ணின் வளமாக இருக்கு, மழை நீராக இருக்கு. இது மாதிரி இயற்கை அதோடைய பரிச ஒரு வடிவத்துல கொடுக்குது. ஆனா இது எல்லாத்தையுமே ஒன்னா சரியான முறையில பயன்படுத்தி மண்ணுல இருந்து தட்டு வரைக்கும் அந்த உணவை கொண்டு வந்து போடுறதுல முக்கியமான வேலையை செய்யறவன் இறைவன். அந்த இறைவனுக்கு பெயர் என்னன்னா ஒரு நேர்மையான ஏழை விவசாயி. அவனுக்கு மிகப்பெரிய உதவியை நீங்க செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு படி சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றியவாது நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையான பொங்கல் கொண்டாட்டமா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த நாளை விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் நம்ம பேணி காக்கிற எல்லா உயிர்களுக்குமே நன்றி சொல்ற ஒரு நாளா இது அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பொங்கல்.